வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி மார்னிங். இது புதியகம் வழங்கும் டாக்டர் ஆன் கால். தினமும் ஒவ்வொரு துறை சார்ந்த டாக்டர்கள் சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சென்னை ஃபெர்டிலிட்டி சென்டர் சேர்மன் டாக்டர் தாமஸ் நம்மிடையே வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி, ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி ரொம்பவே ரேஸ் ஆயிருக்கு. அது ரொம்ப கவலைக்கிடம் வாய்ந்த விஷயம் இல்லையா? அதுக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் என்ன, முதல் கட்டம் என்ன பண்ணணும் நம்ம? ஸோ நம்ம தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சியில் வந்து பேசியிருக்கோம். ஆக்சுவலாக இன்ஃபர்டிலிட்டின்றது வந்து ரெண்டு பேருமே சார்ந்தது. வந்து ஃபிமேல் 50%, மேலும் 50% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரெண்டுமே மேலும் ஃபிமேலும் ரெண்டு சைடும் வந்து இன்ஃபர்டிலிட்டி வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கு நிறைய வந்து ரீசன்ஸ் இருக்குது. அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா மெயினாக வந்து ஃபிமேல் இன்ஃபர்டிலிட்டி என்னென்ன காரணம் இருக்குது, ஏன் வந்து இந்த ஃபிமேல் இன்ஃபர்டிலிட்டி வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு, என்னென்னா இதுக்கு காரணம், இதுக்கு என்ன அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குன்றதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபிமேல் இன்ஃபர்டிலிட்டினா ஒரு 12 months வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க, ப்ரெக்னென்சி வரலை அப்படின்னும் போது அவங்க டெஃபினட்டாக வந்து ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டோ இல்லை ஃபர்டிலிட்டி கிளினிக்கை பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஸோ இது மெயினாக நம்ம வந்தபோது என்ன பண்ணுறோன்னா பேசிக்காக உமனுக்கு வந்து தரவாக ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். ஸ்கேன்லேயே ஓரளவுக்கு உங்களுக்கு என்னான்னு தெரியும். ஏதாவது சிஸ்ட் இருக்கா, இல்லை வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது கட்டி மாதிரி இருக்கா, ஃபைப்ராய்டு கட்டி மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை கர்ப்பப்பைக்குள்ளே வந்து இல்லை வந்து ஓவரிக்குள்ளே வந்து ஏதாவது நீர் கோத்துட்ருக்கா, ஹைட்ரோசால்ஃபிங்ஸ்ன்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றது வந்து ஸ்கேனில் ஓரளவுக்கு நம்ம பார்க்க முடியும். இது இல்லாமல் பிளட் டெஸ்ட்டில் வந்து தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, இல்லை அவங்களுக்கு வந்து ரீசெண்டாக வந்து சுகர் லெவல் ஏதாவது ஹையாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்மோன் ப்ரொஃபைல், எல்ஹெச்ன்னு சொல்லுவோம், எஃப்எஸ்ஹெச்ன்னு சொல்லுவோம், இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் பேருக்கு வந்து ஓவரிஸ் வந்து வீக்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆன்டல் ஃபாலிக்கல் கவுண்ட்டுன்னு ஒன்று பார்ப்போம். எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டோர் இருக்கிற எக் எத்தனை நம்பர் இருக்குது, ரைட் சைடு எத்தனை இருக்குது, லெஃப்ட் சைடு எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறோம். அதுதான் நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்கிறோன்னா ஆன்டல் ஃபாலிக்கல் கவுண்ட்டுன்னு சொல்கிறோம். இதுதான் வந்து நீங்கள் நேச்சுரலாவோ இல்லை இன்ஜெக்ஷன் போடும்போது அந்த இருக்கிற நம்பர் தான் வந்து ஒரு மாதமாக டெவலப் ஆகி வெளியில் வரும். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் என்ன பண்ணுவோன்னா ஆன்டி முல்லேரியன் ஹார்மோன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அந்த டெஸ்ட் வந்து மினிமம் 1.5 2க்கு மேலே இருந்தால் தான் நார்மல். அதுக்கு குறைச்சலாக இருந்ததுன்னா அவங்க சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன பிரச்சனைன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லேப்ரோஸ்கோப்பின்னு ஒன்று இருக்குது. லேப்ரோஸ்கோப்பியில் வந்து ஏதாவது டிபி இருக்கா, அவங்களுக்கு கர்ப்பப்பையில் ஏதாவது டிபினால் வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். இல்லை வந்து கர்ப்பப்பையில் வந்து வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, சிஸ்ட் மாதிரி தான் இருக்கா, இல்லை வந்து எண்டோமெட்ரியாசிஸ் இருக்கா, அந்த மாதிரி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறோம். ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்றது கேமரா டெஸ்ட். கர்ப்பப்பையில் ஒரு கேமரா போட்டு துல்லியமாக கர்ப்பப்பைக்கு உள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்க்க முடியும். கொஞ்சம் பேருக்கு கர்ப்பப்பைக்கு உள்ளே வந்து பாலிப்ன்ற மாதிரி ஒன்று இருக்கலாம், அதனால கூட ப்ரெக்னென்சி டிலே ஆகலாம். கொஞ்சம் பேருக்கு ஃபைப்ராய்டு கட்டி இருக்கலாம், அதனால கூட ப்ரெக்னென்சி டிலே ஆகலாம். இல்லை கொஞ்சம் பேர் வந்து அவங்களுக்கு வந்து யூட்ரஸில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பற்றி தொடர்ந்து பேசலாம். கலர் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். யார் பேசுறீங்க? நான் வேலூர்ல இருந்து ரேவதி பேசுறேன் மேம். ரேவதி மேடம், உங்களுடைய வயது என்ன? என்னோட வயது 29 மேம். 29. சரி மேடம், தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் கிட்ட பேசிடலாம். குட் மார்னிங் டாக்டர். டாக்டர் எனக்கு 2 கேள்வி இருக்கு டாக்டர். எனக்கு இப்பதான் லாப்ரோஸ்கோப் பண்ணிருக்கோம் டாக்டர். லாப்ரோஸ்கோப் பண்ணி 2 மாசம் ஆகுது டாக்டர். சரி. இப்ப திரும்ப பீரியட்ஸ் ஆகி நான் ஸ்கேன் பாக்குறப்ப எண்டோமெட்ரியோ திக்னஸ் வந்திருக்கு. 4th டேவே 12 இருக்கு டாக்டர். அது எதனால டாக்டர் சரி பண்ணிக்கிறது, எதனால அப்படி இருக்கு? அப்படி மாசம் மாசம் சேஞ்ச் ஆகும், நீங்க இந்த தடவை டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். ஹஸ்பண்ட் வந்து பயப்படுறாங்க டாக்டர். தைராய்டு வேற, பக்கத்துல 2-3 பேர் தெரிஞ்சவங்களுக்கே தைராய்டு இருந்து குழந்தை வந்து 4 மாசத்துல பேசாம இருக்காங்க, 4 வயசுல பேசாம இருக்காங்க. அதுக்கும் எனக்கு சொல்லிருங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர். இல்லை நீங்கள் பயப்பட வேணாமா. ஒரு சைக்கிள் வந்து எண்டோமெட்ரியம் அட்வான்ஸ் ஆச்சுன்னா அதனால வந்து அடுத்தடுத்த சைக்கிள் இதே மாதிரி வரணும்னு எதுவும் கேரண்டி கிடையாது. ஸோ நீங்கள் டேப்லெட் எடுக்கிறதுனால கூட டோஸ் அதிகமாச்சுன்னா கூட உங்களுக்கு எண்டோமெட்ரியம் திக்னஸ் கூடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். ஸோ லேப்ரோஸ்கோப்பி வந்து நார்மலாக வந்து பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்குது, இல்லை ஏதாவது எண்டோமெட்ரியாசிஸ் இருக்குன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து தொப்புளில் ஒரு 3 ஓட்டை போட்டு உள்ளே போயிட்டு யூட்ரஸ் எப்படி இருக்குது,
கருக்குழாய் எப்படி இருக்குது, கருமுட்டை பை எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் அந்த டெஸ்ட்டு. அது ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. சப்போஸ் சிஸ்ட் இருந்ததுன்னா ட்ரில்லிங் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1 or 2 months இல்லை 3 months நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலாம். ப்ரெக்னென்சி வந்துச்சுன்னா சந்தோஷம், அப்படி வரலன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். லைக் ஐயுஐஓ இல்லை ஐவிஎஃப்ஓ அந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓவுலேஷன் இண்டக்ஷன் வந்து ஒரு 3 months ட்ரை பண்ணலாம். அப்படி வரலன்னா ஐயுஐன்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், இன்ட்ராயூட்ரன் இன்செமினேஷன். அதுலேயும் வரலன்னா நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஐவிஎஃப் இருக்குது, இக்ஸிர்ன்ற ஒரு முறை இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் குழந்தை பெற்றுக்க முடியும். ஸோ ஒரு சைக்கிளில் வந்து இந்த மாதிரி திக்காக வருதுன்னா எண்டோமெட்ரியம் திருப்பி வரணும்னா ரூல் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி டேப்லெட் எடுத்துருக்கீங்க, அதனால் கூட சம்டைம்ஸ் வந்து எண்டோமெட்ரியம் அட்வான்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா தைராய்டு பிரச்சனை இருந்தது, தைராய்டு ப்ராப்ளம்னால வந்து உங்களுக்கு வேறு ஒரு இடத்துல வேறு பேஷண்ட்ஸ்க்கு வந்து குழந்தை வந்து அப்நார்மலாக இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் பெட்டர் வந்து தைராய்டை செக் பண்ணிவிட்டு தைராய்டு இருந்ததுன்னா மாத்திரை கண்டினியூ பண்ணுறது பெட்டராக இருக்கும். டெலிவரி பண்ணுற வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். ஸோ தைராய்டு மட்டும் கிடையாது. ஸோ கொஞ்சம் பேருக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் சரியாக எடுக்கலை, ஃபோலிக் ஆசிட் வந்து டெஃபிஷியன்சி இருக்குன்னா கூட பேபிக்கு ஏதாவது அப்நார்மல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை 2 பேருமே வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் கூட இந்த மாதிரி மரபியல் பிரச்சனைனால கூட குழந்தைக்கு அப்நார்மல் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதனால் இது ஒன்று மட்டும் காரணமாக சொல்ல முடியாது. பட் பெட்டர் வந்து ப்ரெக்னென்சியாக இருக்கும்போது தைராய்டு ப்ராப்பராக செக் பண்ணிக்கிறது, ஃபோலிக் ஆசிட் கண்டினியூ பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் சொந்தம்னா மரபியல் சோதனை பண்ணிக்கிறது, தைராய்டு ப்ராப்ளம்னா தைராய்டு மாத்திரை எடுக்கிறது, அயன் டேப்லெட்ஸு, கால்சியம் இதெல்லாமே கண்டினியூ பண்ணுறது பெட்டராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி அவங்களோட ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணனா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் காலர். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ குட் மார்னிங் மேடம், யார் பேசுறீங்க? கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஹலோ, மதுரையிலேருந்து பேசுகிறோம். பேர் சொல்லுங்க மேடம். தனலட்சுமி. மகாலட்சுமி. உங்களோட ஏஜ் மேடம்? தனலட்சுமி 26. 26. சொல்லுங்க தனலட்சுமி, சொல்லுங்கம்மா. எங்களுக்கு குழந்தை இருந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து ஹார்ட் ப்ராப்ளத்தினால இறந்துருச்சு. சரி. இப்போ திருப்பி ட்ரீட்மெண்ட் போனோம், நீர் கட்டி இருக்குண்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு குழந்தை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பிறந்ததா இல்லை ட்ரீட்மெண்ட் இல்லாமே பிறந்ததா? நேச்சுரலாகவே பிறந்துருச்சு. சரி, ஓகே. நீங்கள் 2 பேரும் சொந்தங்களா? இல்ல சொந்தம் இல்லை. சரி, உங்கள் சைடில் முன்னாடி யாருக்காவது இந்த மாதிரி பிறந்திருக்கா? உங்கள் சைடோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் சைடு? சரி, ஓகே. திருப்பி ட்ரீட்மெண்ட் போனோம், நீர் கட்டி இருக்குன்ட்டாங்க. சரி. அப்புறம் திருப்பி ட்ரீட்மெண்ட்லாம் 3 மாசத்துல திருப்பி கன்சீவ் ஆயிட்டேன். சரி. அப்புறம் ஹார்ட் பீட் இல்லைன்ட்டு மிஸ்டர் அவாசன் சொல்லிட்டாங்க. சரி. இப்போ 6 மாசம் கேப் விட்டுருக்கோம். சரி. கேப் விட்டு திருப்பி ஐயுஐ ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த செகண்ட் ப்ரெக்னன்சி வந்து நேச்சுரலாக வந்ததுங்களா இல்லை டேப்லெட் கொடுத்து ஏதாவது வந்ததுங்களா? இல்லை, டேப்லெட் கொடுத்துதான் வந்தது. இந்த ஓவலேஷன் இண்டக்ஷன் சொன்னாங்க. அந்த இது மூலமா ட்ரை பண்ணோம், நின்றுச்சு. மிஸ்டர் அபாசன் சொல்லிட்டாங்க. 45 நாள்ல அபாசன் ஆயிடுச்சு. சரிம்மா, ஒரு வாட்டி வந்து இந்த மாதிரி ஆனெம்பிரியானிக் சாக்கு இல்லை வந்து குழந்தை ஃபார்ம் ஆகி ஹார்ட் பீட் இதய துடிப்பு இல்லாமல் போனதுனால ஒரு வாட்டி ஆனதுனால பெருசாக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ஒரு வாட்டி நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அதனால் ஒரு வாட்டி நடந்ததுனால வருத்தப்பட வேணாம். இன்னொரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டாக்டர் சொல்லியிருக்காங்க ஐயுஐ பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி இதில் ப்ராப்ளம் இருக்காது. அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம என்ன பிரச்சனை, ஏன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் குழந்தை வந்து உங்களுக்கு வந்து அப்நார்மலாக பிறந்திருக்கு, ஹார்ட் ப்ராப்ளத்தில் பிறந்திருக்கு, செகண்ட் பேபி வந்து பேபி ஃபார்ம் ஆகி இதய துடிப்பு வராமல் ஸ்டாப் ஆகுதுன்றதை கொஞ்சம் துல்லியமாக பார்க்குற மாதிரி இருக்கும். பட் இப்போதைக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 1 more ப்ரெக்னென்சி ஐயுஐ ட்ரை பண்ணி பாருங்கள், மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, சொல்லுங்க மேடம், யார் பேசுறீங்க? நான் மாலினி பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? மாலினி பேசுறேன். சரி மேடம், உங்களோட ஏஜ் சொல்லுங்க. என்னோட பேர் மாலினி. மாலினி, உங்களோட ஏஜ் சொல்லுங்க. எனக்கு இல்ல, எங்க மருமகனுக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. சரிம்மா. நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. 2 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, உங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சார் இருக்காங்க, சரி பேசலாம். சொல்லுங்க. நீர் கட்டின்னு சொல்லியிருக்காங்க, அப்புறம் என்னாச்சு? 2 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். சரி. ஆனா இன்னும் அதுவா கன்சீவ் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் ஆகல. அதுக்கு அடுத்தாப்புல என்ன பண்ணலாம்னு கேட்கறதுக்காகத்தான். ஆகலையா? சரி, இன்னொரு வாட்டி கூட கொஞ்சம் போய் ஸ்கேன் எல்லாம் பண்ண சொல்லுங்க. நீர் கட்டி குறைக்கிறதுக்கு டேப்லெட் கொடுக்க சொல்லுங்க. அவங்க எவ்வளோ வெயிட் இருப்பாங்களா? நிறைய வெயிட் இருப்பாங்களா? இல்ல, அவங்க வந்து 20 வயசு ஆகுது.
எவ்வளோ எவ்வளோ எடை இருப்பாங்க? 43 கிலோ இருக்காங்க. 43 கிலோ இருக்காங்க. சரி, கொஞ்சம் ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணி சொல்லுங்கள். கொஞ்சம் நல்லா வாக் பண்ண சொல்லுங்கள், பிரிஸ்கா வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் சொல்ல மாதிரி அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்கள். பிசிஓ இருக்கும்போது, பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கும்போது, நீர்க்கோப்பளம் இருக்கும்போது ப்ரெக்னென்சி டிலே ஆகிற சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் டேப்லெட்ஸோ இல்லை ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸோ டேப்லெட்ஸோ கொடுத்து கருமுட்டை வர மாதிரி செஞ்சுட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்துருந்தாலே ப்ரெக்னென்சி வருமா. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். என்ன நேயர்களே, இன்ஃபர்டிலிட்டி சம்பந்தமான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது புதியகம் வழங்கும் டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி சம்பந்தமாக நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். இன்ஃபர்டிலிட்டி சென்டரோட சேர்மன் டாக்டர் தாமஸ் நம்முடைய பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய மருத்துவ சம்பந்தமான கேள்விகளை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0444559444. ஸோ இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு ஏஜ் பார்ன்றது இருக்கா? எந்த ஏஜ்லேயும் பண்ணலாமா? ஈவன் ஆஃப்டர் 40 கூட அவங்களுக்கு பண்ண வாய்ப்பு இருக்குதா? ஸோ இன்ஃபர்டிலிட்டி வந்து நான் சொன்ன மாதிரி எந்த ஏஜில் வேணால் வரலாம். ஸோ அதை நான் 2 இயர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க, ப்ரெக்னென்சி வரலன்னும் போது நம்ம வந்து அது இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம். பட் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, ஃபிமேலுக்கு வந்து ஏஜ் வந்து பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். அப்படின்னு என்னென்னா, அவங்க வந்து 38க்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ரேட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கருமுட்டை பை நல்லாயிருக்கும், கருமுட்டை பையில் கருமுட்டை நிறைய உற்பத்தி ஆகும். ஸோ 25 to 38 அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ 38 வயசுக்கு மேலே போனால் லேடிஸ்க்கு வந்து கருமுட்டை வந்து பை வீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கருமுட்டை பையில் வந்து நம்பர் ஆஃப் எக்கும் கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கோ இல்லை டிலே ஆகிறதுக்கோ இல்லை அபார்ஷன் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஏஜ் ரிலேட்டட் 28க்குள்ளே வந்து பண்ணுறது நல்லா. 25 to 35 நல்லாயிருக்கும் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ 35 to 38 பார்டர் லைன் இருக்கும். 38 அண்ட் அபவ் கொஞ்சம் சான்சஸ் கம்மியாக இருக்கும். பட் அதுக்கு நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க? சார் நாங்கள் சென்னை சோழிங்கநல்லூர்லேருந்து பேசுகிறேன், சிவகுமார். சிவகுமார் சார். ஓகே மேடம், சொல்லுங்கள் மேடம். சார் உங்களுடைய ஏஜ் சொல்லுங்கள். என்னோட ஏஜ் வந்து 31 மேடம். ஓகே சார், உங்களோட ப்ராப்ளம் என்ன சார்? என்னோட ஒய்ஃப் வந்து இப்போ 7 மந்த்து முழுகாமல் இருக்காங்க. ஓகே சார். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 5 மந்த் செக்அப் போகும்போது டயபெட்டிக் இருக்குன்னு சொல்லிட்டு செக்அப்பில் பிஃபோர் ஃபாஸ்டிங்கு அதுக்கப்புறமும் சொன்னாங்க. ஓகே. இப்போ வந்து இன்சுலின் எடுத்துகிட்டு வரோம் மேடம். 604/606 லெவலில் வந்து இன்சுலின் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகே சார், உங்களுடைய கேள்விகளை தொடர்ந்து கேட்கலாம். டாக்டர் இருக்காங்க, பேசிடலாம். சொல்லுங்கம்மா. இப்போ குழந்தை டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த இன்சுலின் வந்து ஸ்டாப் ஆகிடும், மோஸ்ட்லி வந்து ரெக்கவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதாம்மா. அது நான் என்ன சொல்கிறேன்னா, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நார்மலாக சுகர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் ப்ரெக்னென்சி டைமில் வந்து சுகர் லெவல் கூடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ அதுதான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது. 5 மந்த்துக்கு முன்னாடி நார்மலாக இருந்துச்சு. அதுதான், அது ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து சுகர் டாக்டர் சொன்ன மாதிரி சுகர் ஃபாலோ பண்ணிக்காங்க. டெலிவரி பண்ணுவோன்னா அதுக்கப்புறம் அவங்க கிராஜுவலாக நார்மல் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இன்சுலின் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துட்டு. ஸோ அதனால் வருத்தப்பட வேணாம். பட் சுகரை கண்ட்ரோல் வச்சுக்கிறது நல்லது. டாக்டர் சொன்ன மாதிரி அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்கள். டில் டெலிவரி வரைக்கும் நீங்கள் அதை வந்து கண்ட்ரோலாக பார்த்துக்கணும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க மேடம். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க திருச்சி பக்கத்துல இருந்து பேசுறோங்க மேடம். யாருக்காக கேட்க போறீங்க மேடம் இன்னைக்கு? எனக்காக மேடம். உங்களோட ஏஜ்? 31 மேடம். ஓகே மேடம், என்ன ப்ராப்ளம்காக கேக்குறீங்க? எனக்கு சிசேரியன் பண்ணி குழந்தை எடுத்தாங்க மேடம். சரிம்மா. 2 குழந்தைங்க மேடம். அது முதுகு எலும்பு வலிக்குதுங்க மேடம். மேம் கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் கிட்ட பேசுங்க. இல்லை, சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி பேக் பெயினாக இருக்குங்களா? ஆமாங்க சார். சரி, பேக் பெயினாக இருந்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். அவங்க ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு டேப்லெட் கொடுப்பாங்க. பயப்பட வேணாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். சார், இப்போது கருமுட்டை வந்துட்டு நிறைய பேருக்கு இல்லை, ஃபார்மர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி கருமுட்டை இல்லாதவங்களுக்கு கூட கருத்தரிக்கிற வாய்ப்பை வந்து ஏற்படுத்த முடியுமா? கட்டாயம். அதுதான் நம்ம சொன்ன மாதிரி 38 வயசு வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ 38 வயசுக்கு மேலே போச்சுன்னா கருமுட்டை பை சுருங்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கருமுட்டை பை சுருங்குதுன்னா அவங்க ஓன் கருமுட்டை யூஸ் பண்ணி குழந்தை பெற்றுக்க முடியாது.
பட் ஆனால் இப்போ நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஈவன் 50 வயசு லேடி கூட குழந்தை பெற்றுக்க முடியும். ஸோ 50 வயசு லேடி எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும்னா கருமுட்டை வந்து தானமாக வாங்க முடியும். கருமுட்டை தானமாக வாங்கி அவங்க வீட்டுக்காரோட விந்து வச்சு பேபியாக க்ரியேட் பண்ணி இவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இவங்களுக்கு ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர். ஹலோ சார், இப்போ ஐயுஐ ட்ரீட்மெண்ட் பற்றி பேசுகிறோம் இல்லையா? ஐயுஐ ட்ரீட்மெண்ட்னா என்ன, அதனால் உண்டாகிற நன்மைகள் என்னென்னு சொல்லுங்கள் சார். ஐயுஐ ட்ரீட்மெண்ட்னா பேசிக்காக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒரு கப்பல் வந்தால் தரவாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு வந்துட்டு விந்து எப்படி இருக்குது, கருமுட்டை பை எப்படி இருக்குது, இதெல்லாமே நம்ம தரவாக செக் பண்ணி பார்க்குறோம். கருக்குழாய் எப்படி இருக்குன்றதும் செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து என்னென்னா டியூப்ஸ் வந்து நார்மலாக இருக்கணும். டியூப் வந்து அடைப்பாக இருக்கக்கூடாது. அடைப்பாக இருந்ததுன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது ஐயுஐ ட்ரீட்மெண்ட். ஏன்னா நீங்கள் ஸ்பெர்ம் வந்து அடிவையாந்து கீழே விடும்போது ஸ்பெர்ம் வந்து ஃபேலப்பியன் டியூப்பில் ட்ராவல் பண்ணணும். ஸோ ட்ராவல் பண்ணால் தான் அது எக்கும் ஸ்பெர்மும் மீட் ஆகி பேபியாக உருவாகி அது கர்ப்பப்பையோட நகர்ந்து வந்து உட்காந்து வளரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஹெச்எஸ்ஜின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். ஹெச்எஸ்ஜி டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து டியூப்ஸ் நார்மலாக இருக்கா இல்லை அடைப்பாக இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ நார்மலாக இருந்ததுன்னா நீங்கள் ஐயுஐ ட்ரை பண்ணலாம். பட் ஹஸ்பண்டுக்கு வந்து மினிமம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 மில்லியன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸாவது இருக்கணும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நார்மல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் அபவ் இருக்கணும், 50% மொட்டிலிட்டி இருக்கணும், 4% மார்ஃபாலஜி இருக்கணும். பட் அட்லீஸ்ட் இந்த ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டுக்கு 5 மில்லியனாவது இருக்கணும். இருந்தால் தான் வந்து இந்த ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியும். அது குறைச்சலாக இருந்ததுன்னா ஐவிஎஃப் ஃபிக்ஸ்ன்ற ட்ரீட்மெண்ட் தான் பண்ண முடியும். ஐயுஐ ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ டியூப் ஹெல்த்தியாக இருக்கணும், கருமுட்டை பையும் நல்லா இருக்கணும், ஹஸ்பண்டுக்கு விந்து குறைச்சலாக இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 5 மில்லியன் இருந்தால் போதும். இதை வச்சு நம்ம ஐயுஐ ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இது சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு பண்ணால் இல்லை 2-3 பேர் ப்ரெக்னன்சி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஐயுஐ இது நேச்சுரலை விட ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ். காலர் இருக்காங்க. குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். யார் பேசுறீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து அறிவுச்சோட பேசுகிறேன். சரி மேடம், உங்களோட ஏஜ் சொல்லுங்க. என்னோட ஏஜ் 36. யாருக்காக கேட்க போறீங்க மேடம்? எனக்காக தான் மேடம் கேட்கணும். சரி மேடம், என்ன ப்ராப்ளம்காக கேட்க போறீங்க? மேடம் நான் 6 மந்த் இப்போ கன்சீவாக இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். சரி சொல்லுங்கம்மா. அது 5 மந்த்ஸ்ல வந்து எனக்கு தைராய்டு கண்டுபிடிச்சாங்க, 3.5 இருக்குன்னு. சரி. தைரானம்ங்கிற ஒரு டேப்லெட் காலையில் எம்டி ஸ்டமக்ல 25 mg போட சொல்லியிருக்காங்க. ஆமாம் போடணும். அது இல்லாமல் நான் ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன் 12 hours ஒன்ஸ் போட்டுட்டு இருக்கிறேன். சரி கேட்குறேன், சொல்லுங்க சொல்லுங்க பேசுங்க. ஹலோ காலர்லெஸ் சார். சரி ஒன்றும் பயப்பட வேணாம்மா. நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, தைராய்டு டேப்லெட் எடுத்துகிட்ருக்குன்னு சொன்னீங்க, கண்டினியூ பண்ணீங்க. டெலிவரி வரைக்கும் நீங்கள் அந்த டேப்லெட் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு வேறு ஏதோ சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேணாம், டாக்டர் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கம்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நெக்ஸ்ட் காலர். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். ஹலோ. குட் மார்னிங் சார், யார் பேசுகிறீங்க? மேடம் திருச்சியிலேருந்து கால் பண்ணுறேன் மேடம். உங்கள் பேர் சொல்லுங்க. நடேசன் மேம். யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட வைஃபுக்கு அவங்களோட ஏஜ்? வைஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 27 மேடம். ஓகே சார், என்ன ப்ராப்ளம்காக கேட்குறீங்க? 32 எனக்கு. ஜஸ்ட் ஆக்சுவலி இப்போ மேரேஜ் ஆகி 1 year ஆகுது. சரி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் மேரேஜ் ஆகி 6 month வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பீரியட்ஸ் வந்து தள்ளி போயிட்டே இருந்து இப்போ டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்மலாக போயிட்டு 6 month போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் பிரெக்னன்சி வந்து இதாக மாட்டேங்குது சார். சரி நீங்க ஒரு டாக்டர்ஸ் கிட்ட காட்டணும் சார். ஓகே. நான் வந்து இந்த ஃபோலெக்ஸ் டேப்லெட் அதாவது குழந்தையோட பிரெயின் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. இது கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 பேத்துக்குமே டெஸ்ட் பண்ணக்குள்ள அவங்களோட டியூப் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தோம். ஜஸ்ட் அடைப்பு இருந்தால் ஏதாச்சும் ஆகான்னு சொன்னாங்க, அதுவும் பண்ணி பார்த்தோம். சரி. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மலாக அடைப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு நார்மலாக இருக்குது, ஜஸ்ட் உங்களுக்கு நல்லா தான் சார் இருக்கு அப்படிங்கிறாங்க. விந்து டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? எங்களுக்கு அவங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கு சார், நார்மலாக இருக்கு அப்படின்னாங்க சார். சரி. இப்போ 6 months தொடர்ந்து ட்ரை பண்ணுறீங்க தானே? ஆமாம் சார். ஆமாம். சரி, இன்னும் ஒரு 6 months கூட ட்ரை பண்ணலாமா? அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம். ஏன்னா மினிமம் ஒரு 12 மாதமாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வரலன்னா தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஏன்னா 6 மாதம் தான் ஆகுதுன்னும் போது ரொம்ப கம்மி டைம் தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. இன்னொரு 6 months கூட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து பீரியட் ரெகுலராக வர மாதிரி டேப்லெட் கொடுத்து ரெகுலர் ஆக்குங்க. ஆக்கிட்டு நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணுங்கள். அப்படி வரலன்னா நம்ம ஓவுலேஷன் இண்டக்ஷன் மாதிரி ட்ரை பண்ணலாம். சின்ன வயசு தான், 27 வயசு தான், கட்டாயம் ப்ரெக்னன்சி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பயப்பட வேணாம். இன்னொரு 6 மாதம் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். வரலன்னா அடுத்த ஸ்டெப் பற்றி யோசிப்போம்.
டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். ஹலோ, சொல்லுங்கள் சார், யார் பேசுகிறீங்க? ஜெயசீலன் ஆலக்குடி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேசுகிறேன் சார். யாருக்காக கேட்க போகிறீங்க சார் இன்னைக்கு? எனக்கு தான் மேடம். ஒய்ஃபுக்கு வந்து ஏஜ் சொல்லுங்கள் சார். என்னங்களா? உங்களோட ஏஜ் சொல்லுங்கள். 34. சரி சார், நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம், சார்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என்னோட ஒய்ஃபு சார் இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி 8 மாதத்தில் டெலிவரியில் குழந்தை இறந்துச்சு சார். ம், சரி. அவங்களுக்கு வந்து 4 மாதத்துல இருந்து ப்ரெஷரும் ஒரு 5 மாதத்துல வந்து சுகரும் இருந்துச்சு. அதுக்கு டேப்லெட் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பிபியும் சுகரும் ஹை ஆயிடுச்சு. ம், சரி. ஆமாம் சார், சுகரு இன்சுலின் போட்டுட்டு இருந்தோம். சரி. டெலிவரி 3 நாள் இங்கே வந்து வயிறெல்லாம் கொஞ்சம் திணற மாதிரி இருந்துச்சான். சரி. வலி வந்தது அவங்களுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் குழந்தை சிசேரியனில் போகும்போது, சரி. 2வது குழந்தைக்கு இது மாதிரி அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சி போனோம். சரி. அவங்க பிளாசண்ட் அபார்ஷன் ஆயிடுச்சு. அதனால குழந்தை இறந்துச்சு, மூச்சு திணறல இறந்துச்சுன்னு சொன்னாங்க. மறுபடியும் ட்ரை பண்ணலாமா அப்படிங்க? இது எதனால நடந்துச்சு? இல்லை, இப்போ வந்து சுகர் லெவல் ஹையாக இருக்கும்போது, பிபி அதிகமாக இருக்கும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே ப்ரெக்னென்சி, அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்தே ரொம்ப அவங்கள வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். சுகரும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், பிபியும் கண்ட்ரோல் பண்ணால் இந்த பிரச்சனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஒரு வாட்டி நடந்ததுனால திருப்பி நடக்கும்னெல்லாம் ரூல் கிடையாது. நீங்கள் வந்து திருப்பி ட்ரை பண்ணலாம். பட் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி சுகரும் பிபியும் கண்ட்ரோலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி நடக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். குட் மார்னிங், டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். Good morning. மேடம், யார் பேசுகிறீங்க சார்? சத்தமாக பேசுங்க. சென்னையிலேருந்து பேசுகிறேன். மூர்த்தி பேர். சரி சார், யாருக்காக கேட்க போகிறீங்க இன்னைக்கு? எனக்காக தான் மேடம். உங்களோட ஏஜ்? 31. சார், தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க மூர்த்தி. எனக்கு மேரேஜ் 2 வருஷம் ஆச்சு சார். சரிம்மா. குழந்தை இல்லை. ஒய்ஃபுக்கு எனக்கும் செக் பண்ணோம். ஒய்ஃபுக்கு நார்மலாக இருக்குது. சரி. கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. 4.44 தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4.4 மில்லியனா? ஆமாம். சரி. மொட்டிலிட்டி எவ்வளோ இருக்குது? அசைவுத்தன்மை எவ்வளோ இருக்குது? அசைவுத்தன்மை மொட்டிலிட்டி வந்து 11.1 இருக்குது. 11.1 இருக்குது. மார்ஃபாலஜின்னு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? மார்பாலஜி 85 இருக்குது. சரி, ஓகே. சரி, 4.4 இருக்குது. சரி, கம்மியாக இருக்குது. ஆமாம். சரி, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது உங்களுக்கு? 2 வருஷம் ஆச்சு சார். 2 வருஷம் ஆகுது. சரிம்மா, இப்போ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் வேணும்னா நீங்கள் ஐயுஐ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் விந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அகெயின் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்து இன்னும் கொஞ்சம் விந்து இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ணால் ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தமான நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஆனால் சரி, இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது புதியகம் வழங்கும் டாக்டர் ஆன் கால். இன்ஃபர்டிலிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது சம்மந்தமான நிறைய விளக்கங்கள் கொடுக்க இன்னைக்கு சென்னை ஃபெர்டிலிட்டி சென்டர்லேருந்து டாக்டர் தாமஸ் வந்திருக்காங்க. நீங்களும் எங்களுக்கு சந்தேகங்களை கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 044445969444. சார், ஃபைப்ராய்டு கட்டின்றது வந்துட்டு என்ன? அதனால ப்ரெக்னென்சி வந்துட்டு தடைப்படுமா? ஸோ கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்லையோ இல்லை யூட்ரஸ்க்குள்ளவோ இல்லை வெளியிலையோ வந்து ஒரு சின்ன சின்ன கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகலாம். ஸோ இது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபைப்ராய்டு கட்டின்னு சொல்கிறோம். இது மெயினாக வந்துட்டு சின்ன சின்னதாக இருக்குது, வெளியில் இருக்குன்னா அது ஒன்றும் மேஜராக பிரச்சனை இருக்காது. பட் வந்து கட்டி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இல்லை அந்த ஃபைப்ராய்டு வந்து உள்ளே வருது, யூட்ரஸ்க்குள்ளே வருதுன்னும் போது நம்மளுக்கு வந்து பிரச்சனை வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்லையோ இல்லை ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்லையோ இல்லை ஐவிஎஃப்லோ உங்களுக்கு இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கேன்லேயே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ஃபைப்ராய்டு எத்தனை இருக்குது, என்ன சைஸில் இருக்குது, அது சைஸில் வந்து வெளியில் இருக்கா இல்லை உள்ளே இருக்கான்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ சப்போஸ் வெளியில் இருக்குன்னா நிறையா இருக்குது, யூட்ரஸை ரொம்ப ப்ரெஸ் பண்ணுது, இதனால வந்து நிறைய ப்ளீடிங் ஆகுது, இரெகுலராக பீரியட்ஸ் இருக்குது, இல்லை கண்டினியூஸாக ப்ளீடிங் வந்துச்சுன்னா 3 days நிற்காமல் ஒரு 1 month 2 months கூட கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் கூட இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா லேப்ரோஸ்கோபி பண்ணி அந்த ஃபைப்ராய்டை வந்து ரிமூவ் பண்ணும்போது அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கும் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டு கட்டி உள்ளே இருக்கும், யூட்ரஸ்க்குள்ளே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், லேப்ரோஸ்கோபி ஹிஸ்டோஸ்கோபி பண்ணி உள்ளே இருக்கிற கட்டியை வந்து நம்ம எடுக்க முடியும். எடுத்துகிட்டு யூட்ரஸை கிளியர் பண்ணும்போது
நேச்சுரலாவோ இல்லை ட்ரீட்மெண்ட்டையோ அவங்களுக்கு நிறைய ப்ரெக்னன்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தொடர்ந்து பேசலாம் சார். காலர் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். டாக்டர் சார் பேசுகிறேன் மேடம். குட் மார்னிங். யார் பேசுறீங்க? நான் சர்மியா மேடம், கும்பகோணத்துலேருந்து பேசுகிறேன். சரி மேடம், யாருக்காக கேட்குறீங்க இன்னைக்கு? எனக்காக தாங்க. உங்களோட ஏஜ்? 31 மேடம். தொடர்ந்து கேட்கலாம் மேடம், டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. சார் இப்போ எங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுதுங்க சார். சரி என் ஹஸ்பண்ட் வந்து பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்கு. சரி. அது இப்போ இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. எவ்வளோமா 1 இருக்கு? இயர் பண்ணியிருக்கோம். 2 or 3 தான் ஸ்பேம் இருக்கு சார். அக்கேஷனலாக 1-2 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் சார். சரி. ட்ரீட்மெண்ட் 1 இயராக பண்ணாங்க. ம் ஒரு பிளட் ஊசின்னு சொல்லிட்டு 1 நாள் போடணும்னு சொன்னாங்க. 12 ஊசி போட்டாங்க. சரி. யாருக்கு உங்கள் ஹஸ்பண்ட் போட்டாங்களா? ஆமா ஆமா கேட்குன்னு சொல்லிட்டு டேப்லெட்டும் கொடுத்தாங்க. ஆனா அது வந்து இன்க்ரீஸே ஆகல. ஐயோஏ ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரி. இது திருப்பி இது இன்க்ரீஸ் பண்ணணுமா சார் ட்ரீட்மெண்ட் மூலியமா? இல்லை, இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க, அது பெரும்பாலும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் வந்து நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குமா. இக்ஸின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. இக்ஸின்ற அப்படின்னு என்னென்னா இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து மில்லியன் கணக்கில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5லேருந்து 10 ஸ்பெர்ம் இருந்தால் கூட நீங்கள் உங்கள் ஓன் குழந்தை நீங்கள் பெற்றுக்க முடியும். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு கருமுட்டை வர மாதிரி செஞ்சுட்டு உங்கள் கருமுட்டை வெளியில் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கார விந்து எடுத்து டைரெக்டாக உங்கள் கருமுட்டைக்குள்ளே செலுத்துறது தான் இக்ஸி ட்ரீட்மெண்ட். செலுத்தி பேபியாக க்ரியேட் பண்ணி இந்த க்ரியேட் பண்ண பேபியை வந்து உங்கள் கர்ப்பப்பையில் வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ உயிரணுக்கள் ரொம்ப குறைச்சலாக இருந்ததுன்னா இக்ஸி என்ற ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். சக்ஸஸ் ரேட்டும் நல்லாயிருக்கும். 80% மேலவே இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாக நீங்கள் இக்ஸி ட்ரீட்மெண்ட் போய்க்கலாம். அன்னெசரியாக மெடிசன் எடுத்துக்கிட்டு இன்ஜெக்ஷன் எடுக்கிறத விட இருக்கிற ஸ்பெர்ம் வச்சு நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் நீங்கள் போகலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங் மேடம். யார் பேசுறீங்க? என்னோட நேம் வந்து பரிமளா மேடம். யாருக்காக கேட்குறீங்க பரிமளா மேடம்? எனக்கு தான் மேடம். உங்களோட எனக்கு age? 27 ஏஜ். 27 இல்லையா? ஆமாங்க மேடம். சரிங்க மேடம், தொடர்ந்து கேளுங்க, சார்ட்ட பேசுங்க. சொல்லுமா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. எனக்கு குழந்தை பிறந்து குறை மாசத்துலேயே இது அபார்ட் ஆகுதுங்க சார். எத்தனை வாட்டி நடந்திருக்கு இந்த மாதிரி? அந்த மாதிரி 4 days ஆயிருக்குங்க சார். 4 days ஆயிருக்குமா? 4 பேபி. 4 times ஆயிருக்கு. ஓகே. ஆமாங்க சார். ஒன்று 7 months, இல்லை 6 months, 5 months சார். அதுக்கப்புறம் நான் என்னன்னா ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ணேங்க சார். சரி. அதில் வந்து கர்ப்பப்பையில தடை இருக்கு. அது தடையை நீக்கிட்டா உங்களுக்கு அபார்ட் ஆகாதுன்னு சொன்னாங்க சார். அதே மாதிரி கர்ப்பப்பையில தடையை எடுத்துட்டோங்க சார். சரி. உங்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்குள்ள ஒரு தடுப்பு செவர் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்களா? ஆமாங்க சார். அதுதாங்க சார் இங்கே ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்துட்டோங்க சார். சரி. செப்டம் ரிமூவ் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே. அப்புறம் என்னன்னா சரி டைரெக்டாக நீங்கள் ஐவிஎஃப் பண்ணிக்கிங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க சார். சரி. ஐவிஎஃப் பண்ணதுல என்னன்னா எனக்கு கருமுட்டை வந்து 8 கிடைச்சது. 8ல் 4 நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சார். 4ல் 2 தான் சேர்ந்து இருக்குன்னு சொல்றாங்க சார். அப்புறம் திரும்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சிங்க சார். அதாவது இணைஞ்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சிங்க சார். சரி. நேச்சுரலாகவே உங்களுக்கு நிறைய வாட்டி ப்ரெக்னன்சி வந்திருக்கு. ஐவிஎஃப்ல ப்ரெக்னன்சி வரல, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆமாங்க சார். ஆனா ஏங்க சார் எனக்கு நேச்சுரலாவே தங்குது, அது ஏங்க சார் ஐவிஎஃப்ல சக்சஸ் ஆகல எனக்கு? தெரியலையம்மா, அது உங்கள் டாக்டர் தானே கேட்கணும். யார் பண்ணாங்களோ அவங்கள தானே கேட்கணும். ஏம்மா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு நீங்கள் அவங்கள தானே கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு எத்தனை எக் இருந்தது, அந்த எக்கு எப்படி இருந்தது, உங்கள் ஸ்போமும் எக்கும் சேர்ந்ததுக்கப்புறம் எம்ப்ரியோ எப்படி இருந்தது, உங்கள் கர்ப்பப்பை லைனிங் எப்படி இருந்தது, ஒன்றுமே தெரியாதுல்லம்மா. அதாங்க சார் இப்போ உங்கள்கிட்ட கேட்கலாம். சரி ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் நிறுத்திட்டோங்க சார். உங்களுக்கு நேச்சுரலாகவே தங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ 1 year ஆயிடுச்சிங்க சார். நேச்சுரல் ட்ரை பண்ணுறோம். அதுக்குரிய டேப்லெட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கோங்க சார். டியோலட்டான் அப்புறம் ஃபெமிவெல்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோங்க சார். அது வந்து இப்போ ஒரு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தங்க மாட்டேங்குதுங்க சார். நான் கொஞ்சம் பார்க்கணுமா. ஏன்னா அந்த வந்து உங்களுக்கு செப்டம் இருக்குன்னு சொல்லி சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வாட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். கர்ப்பப்பையில் ஒரு கேமரா போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நேச்சுரலாக ப்ரெக்னென்சி வருது, ஏன் கம்மி எக்கு கிடச்சிது, 7-8 தான் ஏன் கிடச்சிதுன்றதும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு என்ன மாதிரி இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க, அந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ டோஸ் கொடுத்தாங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸோ உங்களுக்கு நேச்சுரலாகவே நிறைய வாட்டி 3-4 வாட்டி ப்ரெக்னென்சி வந்திருக்கிறதுனால அது கூட 6-7 months நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுனால பெரும்பாலும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டில் ப்ரெக்னென்சி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் உங்களை ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக உங்களை ஒரு 7-8 monthsக்கு வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டா உங்களுக்கு ப்ரெக்னென்சி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பேருக்கு வந்து கர்ப்பப்பை வாய் பகுதி வந்து வீக்காக இருந்தால் கூட சீக்கிரமாக டெலிவரி ஆகிடும்.
கொஞ்சம் பேருக்கு வந்துட்டு கர்ப்பப்பை சின்னதாக இருந்தால் கூட இந்த மாதிரி சீக்கிரமாக டெலிவரி ஆக சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் பேருக்கு கர்ப்பப்பைக்குள்ளே ஏதாவது செப்டம் தடுப்பு சேவர் மாதிரி அந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட உங்களுக்கு சீக்கிரமாக டெலிவரி ஆக சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே தரவாக செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணால் உங்களுக்கு ப்ரெக்னென்சி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒரு வாட்டி நெகட்டிவ் ஆனதுனால நீங்கள் அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு வாட்டி நல்ல ஒரு பெஸ்ட் IVF சென்டரில் நல்ல ஒரு கேர் இருக்கிற சென்டரில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு IVFல ப்ரெக்னென்சி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பயப்படாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். லைனில் இருக்கீங்க, பேசலாம். சார், ஹைட்ரோசால்ஃபிங்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, ஹைட்ரோசால்ஃபிங்ஸ்ன்றதுனாலேயே ப்ரெக்னென்சிக்கு அஃபெக்ஷன் இருக்குமா? டெஃபினட்டாக. இப்போ இது நான் சொன்ன மாதிரி நிறைய சொல்லிட்டு வந்தோம். நம்ம லேப்ரோஸ்கோபி பண்ணலாம், ஹிஸ்ட்ரோஸ்கோபி பண்ணலாம், பாலிசிஸ்டிக் ஓவரி இருக்கும், இல்லை எண்டோமெட்ரியாசிஸ்ன்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒன் ஆஃப் த அப்நார்மாலிட்டி இந்த லேடிஸ்க்கு இருக்கிறதுனால ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இந்த ஹைட்ரோசால்ஃபிங்ஸ்ன்றது என்னென்னா மெயினாக வந்து ஏதாவது டியூப்ஸில் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கு, இல்லை டியூப் வந்து டேமேஜ் ஆகிருக்கு, டியூப்பில் வந்து பாக்டீரியாவோ இல்லை வந்து டிபி இன்ஃபெக்ஷனோ இல்லை வேறு ஏதாவது எண்டோமெட்ரியாசிஸ் இன்ஃபெக்ஷனோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னா டியூப்பில் வந்து ஃபங்க்ஷன் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ டியூபல் ஃபங்க்ஷன் லாஸ் ஆச்சுன்னா என்னென்னா டியூப்ன்றது வந்து அந்த கருமுட்டை வந்து வெடித்து வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கருமுட்டை நகத்துட்டு கொண்டு போயிட்டு கர்ப்பப்பையில் சேர்க்கறது தான் அதோட வேலை. ஸோ சப்போஸ் வந்து அந்த டியூப்பில் உள்ளே இருக்கிற மைக்ரோ ஸ்ட்ரக்சர், சின்ன ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், அது வந்து டேமேஜ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து இது லாஸ் ஆகிடும். லாஸ் ஆனப்போ என்னன்னா அந்த டியூப்பில் வந்து ஒரு ஃப்ளூயிட் மாதிரி தங்கிடும். ஸோ அது பேர் தான் நம்ம ஹைட்ரோசால்ஃபிங்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளூயிட் தங்கும்போது என்ன ஆகுன்னா அந்த ஃப்ளூயிட் ரொம்ப நாள் அதே இடத்துல இருந்ததுன்னா அது டாக்ஸிக் ஃப்ளூயிடாக மாறது சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளூயிட் வந்து பேசிக்காக என்னென்னா யூட்ரஸ்லேருந்து வெளியிலேருந்து யூட்ரஸ்குள்ளவும் போத் சைடு ஆசிலேட் ஆகிறது தான் இந்த டியூபோட ஃபங்க்ஷன். ஸோ சம்டைம்ஸ் வந்து டியூப் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை லூஸ் பண்ணிடும். ஸோ லூஸ் பண்ணும்போது என்ன ஆகுன்னா கருமுட்டை வெடித்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கருமுட்டை வந்து அந்த ஃப்ளூயிடில் வந்ததுன்னா அது வந்து ஃபர்தராக வளர முடியாமல் உங்களுக்கு ப்ரெக்னென்சி வராமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம அதை ஹைட்ரோசால்ஃபிங்ஸை ப்ராப்பராக கேர் பண்ணாமல் இல்லை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணாமல் IVF ட்ரீட்மெண்ட் பண்ணால் கூட நெகட்டிவ் ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த பழைய ரொம்ப நாளாக அந்த நீர் தங்கி இருக்கிறதுனால அது டாக்ஸிக் ஃப்ளூயிடாக மாறி அந்த பேபியோட யூட்ரஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த ஃப்ளூயிட்லேயே அந்த எம்ப்ரியோ மிதக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எம்ப்ரியோ வந்து சர்வைவ் ஆகாது, அதனால் ப்ரெக்னென்சி வராது. ஸோ இந்த மாதிரி ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் இருக்கும்போது டியூப்ஸை வந்து லெஃப்ட் சைடு இருக்கோ இல்லை ரைட் சைடு இருக்கோ பர்டிகுலர் சைடை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு IVF ட்ரீட்மெண்ட் பண்ணி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது டியூபல் கிளிப்பிங்னு சொல்கிறோம். அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்ன சார்? இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இந்த ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் வந்து தொடர்ந்து இருக்குதா இல்லை ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்துட்டு திருப்பி காணாமல் போயிடுதான்றதை பார்க்குற மாதிரி இருக்கும். எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ இல்லை எண்டோமெட்ரியம் ப்ரிப்பேர் பண்ணும்போதோ இல்லைன்னா வருத்தப்பட வேணாம். பட் வந்து பிகினிங்லேருந்து இருக்குது அப்படின்னும் போது அந்த டியூபுக்கும் யூட்ரஸ்க்கு இருக்க கனெக்ஷனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு IVF ட்ரீட்மெண்ட் பண்ணால் இவங்களுக்கு ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது நம்ம என்ன சொல்கிறோன்னா கிளிப்பிங், ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் அண்ட் போத் ஃபேலோப்பியன் டியூப் கிளிப்பிங்னு சொல்கிறோம். கிளிப்பிங் பண்ணிவிட்டு IVF ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். காலர் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, லைனில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கள் மேடம், பேர் சொல்லுங்கள். ஹலோ, நாங்கள் பத்மா பேசுகிறோங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க பத்மா மேடம்? நாங்கள் பள்ளிக்கொண்டாலேருந்து பேசுகிறோங்க. யாருக்காக பேச போகிறீங்க இன்னைக்கு? எங்களுக்காகவே தாங்க கேட்குறோம். சரி, ஏஜ் என்ன? சரிங்க. உங்களோட ஏஜ் சொல்லுங்கள் மேடம். எங்களுக்கு 35 வயசு ஆகுதுங்க. தொடர்ந்து கேட்கலாம் மேடம், டாக்டர் கிட்ட பேசலாம். ஓகேங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா, சொல்லுங்கம்மா. சார், எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 3 மந்த்லேயே குழந்தை பிறந்துச்சுங்க சார். ஃபர்ஸ்ட் குழந்தை பெண் குழந்தை சார். சரி. இப்போ ஒரு 7 வயசு ஆகுது சார் குழந்தைக்கு. சரி. அடுத்து கன்சீவ் ஆகலைங்க சார். டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் சார் நாங்கள் எல்லாமே. சரிம்மா. நார்மலாக இருக்குங்க சார். 2 பேருக்குமே நார்மலாக, அவருக்கும் நார்மலாக இருக்குது, எனக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நார்மலாக இருக்குங்க சார். சரிம்மா. ஒரு 5 மந்த்தாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் சார். சரி. கன்சீவ் ஆக முடியுங்களா நெக்ஸ்ட் அப்படின்றதுக்காக கேட்கலாங்க சார். 5 மந்த்ஸில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்கம்மா? சார், டேப்லெட் தான் சார் எழுதி கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து டெஸ்ட்லாம் பண்ணாங்க சார். பிளட் டெஸ்ட் இந்த டெஸ்ட்லாம் அவருக்கு பண்ணாங்க சார். நார்மலாக இருக்குன்னு சொன்னாங்க சார். சரிம்மா.
எனக்கு வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்தாங்க சார். 12வது நாள்ல இருந்து 17வது நாளுக்குள்ள ஸ்கேன் 4 ஸ்கேன் எடுத்தாங்க சார். சரி நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க சார். சரி, ஆனால் ப்ரெக்னென்சி வரல, ஏன் வர மாட்டேது? எனக்கு ஒரு பேபி ஆல்ரெடி இருக்குது, இமிடியேட்டாக நான் ப்ரெக்னென்ட் ஆனேன், 2வது பேபிக்கு நான் ட்ரை பண்ணுறேன், சீரியஸாக எனக்கு வர மாட்டேது ஏன்னு கேட்குறீங்க அதுதானே? ஆமாங்க சார். சரி, இப்போது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேபி டெலிவரி ஆயிருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 7 இயர்ஸ் வந்து கேப் ஆகிடுச்சு, 7 இயர்ஸில் உங்களுக்கு ப்ரெக்னென்சி வரல. இப்போ எவ்வளோ வயசு ஆகுதுமா உங்களுக்கு? சார் இப்போ உங்களுக்கு ஏஜ் என்னம்மா? எனக்கு 35 சார். 35 ஆகுது. ஸோ ஏஜும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகுது. பட் கொஞ்சம் பேருக்கு என்னென்னா டிலே ஆகுதுன்னா நம்ம வந்து டியூப்ஸ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். டியூப்ஸ் என்னென்னா கர்ப்பப்பைலேருந்து கனெக்ஷன் வர ஃபாலோப்பியன் டியூப்னு சொல்லுவோம். கருக்குழாய் வந்து எப்படி இருக்குது, ஏதாவது அடைப்பாக இருக்கா, டெலிவரி டைமில் ஏதாவது டியூபுக்குள்ளே ஏதாவது பிளட் ஏதாவது போயிட்டு டியூப்பை வந்து இன்ஃபெக்ட் பண்ணியிருக்கா, இல்லை டியூப் ஹெல்த்தியாக இருக்கான்றதை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா டியூப் தான் வந்து மேஜராக வந்து குரூஷியல் ரோலாக இருக்கும். ஏன்னா ப்ரெக்னென்சிக்கு எக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி எம்ப்ரியோவாக மாறி அது கர்ப்பப்பையில் வந்து உட்காந்து வளரணும். ஸோ 7 வருஷமாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, வரலன்னும் போது டியூப் டெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். டியூப் டெஸ்ட் பண்ணிவிட்டு நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஐயுஐ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை டியூப் வந்து அடைப்பாக இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிற மாதிரி இருக்கும். 35 வயசில் டேப்லெட் எடுத்துகிட்டு சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் சேர்ந்து இருக்கிறது டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டியூப் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டியூப் ஹெல்த்தியாக இருந்ததுன்னா ஐயுஐ, அப்படி தேவைப்பட்ட ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட நீங்கள் போகலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தமான நிறைய விஷயங்களுக்கு டாக்டர் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்ருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஆனால் சிறிய இடைவெளிக்கு பிறகு. வெல்கம் பேக் டு த ஷோ. இது புதுயுகம் வழங்கும் டாக்டர் ஆன் கால். இன்ஃபர்டிலிட்டி சம்மந்தமான நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். சென்னை இன்ஃபர்டிலிட்டி சென்டர்லேருந்து டாக்டர் தாமஸ் நம்முடைய ஆலோசனை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 0444459644. வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், யார் பேசுகிறீங்க? நான் கவிதா பேசுகிறேன் மேடம். எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். யாருக்காக பேச போகிறீங்க? எனக்காக தாங்க மேம். உங்களோட ஏஜ் சொல்லுங்கள். 26. தொடர்ந்து கேட்கலாம், சார்கிட்ட பேசிடலாம். ஓகே சொல்லுமா. சார் வணக்கங்க சார். வணக்கம்மா. சார் மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆகுதுங்க சார். சரிம்மா. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆனோடனே நார்மலாக கன்சீவ் ஆனோம். 3 மாசத்துல அபார்ஷன் ஆயிடுச்சு. சரி. அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகலைங்க சார். ஆகவே இல்லை. ஐயுஐ வந்து ஒரு 5 டைம்ஸ் ட்ரை பண்ணோங்க சார். சரி, டியூப் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா ஐயுஐ பண்ணுறதுக்கு முன்னாடி? எல்லா டெஸ்ட்டுமே பண்ணியாச்சுங்க சார். எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. ஐயுஐ பண்ணோம், சக்ஸஸ் ஆகலைங்க சார். சரி. அப்புறம் இப்போ ரீசெண்டாக மறுபடியும் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அப்போ வந்துட்டு ஐவிஎஃப் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி. அப்புறம் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நார்மலாக இருக்குது, நீங்கள் ஐவிஎஃப்க்கு பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நாங்கள் ஐவிஎஃப் பண்ணோங்க சார். பண்ணீங்க? பண்ணோம் இப்போ தான். அது எங்கள் திண்டுக்கல்லே பண்ணீங்களா? ஆமாங்க சார். சரி. பண்ணோம். ரிசல்ட் வந்து பாசிட்டிவ்னு வந்துச்சுங்க சார். சரி. இப்போ வந்துட்டு கரெக்டாக எக்கு வச்சதுலேருந்து டேட் பார்த்தா 45 டேஸ் ஆகுதுங்க சார். சரி. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பீரியட் ஆன டேட்லேருந்து கணக்கு வச்சு பார்த்தா 2 மாதம் முடிஞ்சிருச்சு. சரி. ஏன்னா இன்னும் ஹார்ட் பீட் வந்து வரல. சரி. அதனால நீங்கள் அபார்ஷன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க சார். சரி, புரியுது. ஏன்னா அந்த ப்ரெக்னென்சி வந்து ஹெல்த்தி ப்ரெக்னென்சி மாதிரி இல்லை. 5 to 6 வீக்ஸ்க்குள்ளவே ஹார்ட் பீட் வரணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சொல்கிற கணக்கு படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 வீக்ஸ்க்கு மேலே போகிற மாதிரி இருக்குது. 7 வீக்ஸ் 8 வீக்ஸ் மேலே போய் இன்னும் ஹார்ட் பீட் வரலன்னா தொடர்ந்து அந்த ப்ரெக்னென்சியை வந்து கண்டினியூ பண்ணுறதுல யூஸ் கிடையாது. ஸோ பெட்டர் மெடிசனெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு டேப்லெட் வச்சுட்டு அந்த சேக்கை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி தொடர்ந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். பட் ஆனால் பேசிக்காக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் வருது, பட் ஆனால் அது கண்டினியூ ஆக மாட்டுதுன்னு சொல்கிறீங்க. முன்னாடியும் நார்மலாகவும் உங்களுக்கு ப்ரெக்னென்சி வந்திருக்கு, கண்டினியூ ஆகலை. ஸோ இந்த வாட்டியும் ப்ரெக்னென்சி வந்திருக்கு, ஆனால் ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. பட் பேசிக்காக வந்து ஸ்பெர்மில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை கருமுட்டையில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெர்ம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு இம்சி என்ற ஒரு முறை யூஸ் பண்ணலாம். உங்கள் எக்கு வந்து இக்ஸி என்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகலாம். இக்ஸி ட்ரீட்மெண்ட் பண்ணி
3 டேஸ் இல்லை 2 டேஸ் 3 டேஸ் பதில் 5 நாள் வளர்த்து அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிளாஸ்டோசிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு. பட் ஏன் அபார்ஷன் ஆகுதுன்றதுக்காக கர்ப்பப்பையில் ஒரு கேமரா போட்டு கர்ப்பப்பை நல்லா இருக்கா, ஏன் வந்து மேலும் வளர மாட்டுது, உள்ள ஏதாவது பாலிப் இருக்கா, இல்லை ஏதாவது யூட்ரஸில் வந்து 2 செப்டம் மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை நம்ம துல்லியமாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணால் உங்களுக்கு ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பயப்பட வேணாம், நிறைய அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. கட்டாயம் ப்ரெக்னென்சி கொண்டு வர முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். மார்னிங் மேடம், நான் புதுக்கோட்டை சித்ரா. குட் மார்னிங். யார் பேசுறீங்கம்மா? நான் சித்ரா பேசுகிறேன், புதுக்கோட்டை. சித்ராமா, எங்கேருந்து பேசுறீங்க? புதுக்கோட்டை மேடம். யாருக்காக கேட்க போறீங்க இன்னைக்கு? எனக்காக தான் மேடம். உங்களோட ஏஜ் சொல்லுங்க. எனக்கு ஏஜ் வந்து 26. ஓகே மேடம், தொடர்ந்து கேள்வி கேட்கலாம். டாக்டர் கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா சித்ரா, சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா. எனக்கு 7 மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி. நீர் கட்டி இருக்குன்னு இருக்காங்க. சரி. அதுக்கு 1 மாசம் டேப்லெட் கொடுத்தாங்க. சரி. அதுக்கப்புறம் அந்த இது குளிக்கிற மாதிரி டேட்டு மாத்திரை கொடுத்தாங்க, குளிச்சுட்டேன். இப்போ 2 மாசம் ஆச்சு, தள்ளி போச்சு. ஆனால் வாந்தி ஒன்றுமே வரல சார். 2 மாசம் தள்ளி போயிருக்கு. ஆமா. ஆனா வாந்தி மட்டும் வரலன்றீங்க. வாந்தி எதுவும் வரல. 45 நாள்ல நான் இது கார்டு பார்த்தேன், ஒண்ணுமே இல்லை. ஒரு கோடு தான் வந்துச்சு. ஒரு கோடு தான் வந்துச்சு. பிரெக்னன்சி இல்லைன்ற மாதிரி நீங்க சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்கம்மா. இல்ல, பிசிஓல வந்து பீரியட்ஸ் டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிசிஓனா சின்ன நீர் கொப்பளம் மாதிரி இருக்கும். இதனால வந்து கருமுட்டை டெவலப்மெண்ட் சரியா இருக்காது. கருமுட்டை டெவலப்மெண்ட் இல்லைனாலே பீரியட்ஸ் தள்ளி போறதுக்கு சான்ஸ் இருக்கு. மாசம் கருமுட்டை வெடிச்சு அது வந்து வெடிச்சாதான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக வரும். இந்த பிசிஓக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த 2 மாதம் தள்ளி போனது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் தள்ளி போயிருக்கு. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் போய் பாருங்கள். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பிசிஓவை குறைச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாதம் பீரியட்ஸ் வரும். மாதம் பீரியட்ஸ் வந்தாலே உங்களுக்கு ப்ரெக்னென்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங். சார், சரகசி ட்ரீட்மெண்ட்னா என்ன, அது யாருக்கெல்லாம் பண்ணலாம், ஏன் பண்ணணும்? ஸோ மெயினாக வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சரகசி ட்ரீட்மெண்ட் வந்து எல்லா ஐவிஎஃப் சென்டர்லும் பண்ணுறாங்க. இது ரீசன் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது, பெரிய கட்டி இருக்குது. இந்த கட்டினால் வந்து யூட்ரஸ் ஃபுல்லாகவே ஸ்பாயில் இருக்குது. கேவிட்டி வந்து சுத்தமாக பார்க்க முடியல. ஃபுல்லாகவே வந்து கேவிட்டி ஃபுல்லாகவே ஃபைப்ராய்டு கட்டி ஃபார்ம் ஆகிருக்கு. கண்டினியூஸாக ப்ளீடிங் நிறைய போகுது. அவங்களுக்கு வந்து ஃபைப்ராய்டு இருக்கிறதுனால நிறைய ப்ளீடிங் ஆகுது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கும்போது என்னன்னா, சம்டைம்ஸ் வந்து ப்ளீடிங் அன்கண்ட்ரோலாக போச்சுன்னா யூட்ரஸை எடுக்கிறது கூட சான்ஸ் வரும். ஹிஸ்டெக்டமி பண்ணிவிடுவாங்க. இல்லை ஃபஸ்ட்டு பேபி வந்து குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, அந்த டைமில் வந்து ப்ளீடிங் அன்கண்ட்ரோலாக யூட்ரஸ் வந்து கண்டினியூஸாக ப்ளீடிங் போகுது, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னும் போது மதர் சேவ் பண்ணுறதுக்கு யூட்ரஸை எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹிஸ்டெக்டமி பண்ணவங்களுக்கு நம்ம வந்து யூட்ரஸ் இருக்காது. பட் ஆனால் கருமுட்டை பை நல்லாயிருக்கும், கருமுட்டை பையில் கருமுட்டை இருக்கும், எல்லாமே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். கொஞ்சம் பேர் பிறக்கும் போதே யூட்ரஸ் வந்து சும்மா ஸ்மால் சைஸில் பிறப்பாங்க, இல்லை இல்லாமல் கூட பிறப்பாங்க. ஓவரி மட்டும் இருக்கும், யூட்ரஸ் இருக்காது, இருந்தாலும் சுருங்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து கருமுட்டை பை நல்லா இருக்குது, கருமுட்டை பையில் கருமுட்டை நிறையா இருக்குது, பட் ஆனால் யூட்ரஸ் மட்டும் இல்லை. ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு கருமுட்டை வெளியில் எடுத்துட்டு ஹஸ்பண்ட் உயிரணுக்களும் கருமுட்டையும் ஒன்றா சேர்த்து பேபியை உருவாக்கி, இந்த உருவாக்கின பேபியை வந்து வாடகத்தாயின்னு சொல்லுவோம். ஸோ வாடகத்தாய்க்கு வந்து நீங்கள் வந்து எம்ப்ரியோ இம்ப்ளான்ட் பண்ணதுக்கப்புறம் 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்க டெலிவரி பண்ணி ஒரிஜினல் பேரண்ட்ஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் சரகசி. இது எல்லாருக்குமே பண்ண மாட்டோம். மெயினாக இண்டிகேஷன் இருக்கிறவங்க, ஏதாவது வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து கேன்சர் இருக்குது, அவங்களால கேரி பண்ண முடியாது, இல்லை கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கேரி பண்ண முடியாது, ஹார்ட்டு ரொம்ப வீக்காக இருக்குது, அவங்க பேபியை கேரி பண்ண முடியாது, கர்ப்பப்பை சுருங்கி இருக்குது, அவங்களால பேபியை கேரி பண்ண முடியாது, இல்லை கர்ப்பப்பையில் பெரிய கட்டி இருந்தது, யூட்ரஸை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து சரகசி ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டு, ப்ரெக்னென்சியும் நல்லா வரும், அவங்க ஓன் குழந்தை அவங்க பெற்றுக்கலாம். ஓகே, அடுத்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்னு பேசும்போது இக்ஸி ட்ரீட்மெண்ட்னு பார்க்குறோம் இல்லையா, அது யாருக்கெல்லாம் பண்ணலாம், அதுக்கான இண்டிகேஷன்ஸ் என்னென்ன சார்? மெயினாக பார்த்தீங்கன்னா இக்ஸி ட்ரீட்மெண்ட் வந்து இந்த ஐயுஐ ஐவிஎஃப் எல்லாம் தாண்டி ஒரு அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக யாருக்குன்னா உயிரணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, டேப்லெட்ஸ் வந்து 1 வருஷம் எடுத்து பார்த்தாங்க, இன்ஜெக்ஷன் வந்து 6 மந்த்ஸ் எடுத்து பார்த்தாங்க, உயிரணுக்களே டெவலப் ஆகலை, ஒரு காலர் சொன்ன மாதிரி ஒரு 4-5 ஸ்பெர்ம்ஸ் தான் சார் இருக்குது, ரொம்ப குறைச்சலாக இருக்குது, பட் ஸ்டில் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னும் போது இந்த இக்ஸி ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெயினாக வந்து நேச்சுரலாக ஒரு குழந்தை பெற்றுக்கணுன்னா 10 to 15 மில்லியன் மினிமம் இருக்கணும்.
அப்படி இருந்தால் தான் வந்து நேச்சுரலாக குழந்தை பெற்றுக்க முடியும். ஸோ 15 மில்லியன் இருக்கணும், 50% அசைவத்தன்மை இருக்கணும், 4% மொட்டிலிட்டி இருக்கணும். ஸோ கொஞ்சம் பேர் வந்து தொடர்ந்து ஆல்கஹால் எடுக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க, லைஃப் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி ஒரு அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது உயிரணுக்கள் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சடனாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்போம்ஸ் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் பேருக்கு ஸ்போம்ஸே இல்லைன்னு கூட வரும். கொஞ்சம் பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வந்து ஸ்போம்ஸே இல்லைன்னு கூட வரும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்ம விந்து டெஸ்ட் பண்ணும்போது அக்கேஷ்னலாக ஸ்போம்ஸ் இருக்கலாம், இல்லை ஸ்போம்ஸே இல்லைன்னு கூட வரும். அது அஜூஸ்போமியான்னு சொல்கிறோம், இல்லை நில் ஸ்போம் கவுண்ட்னு சொல்கிறோம். இவங்களுக்கு வந்துட்டு 4-5 ஸ்போம் இருந்தால் கூட எக்ஸி ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவங்க ப்ரெக்னென்சி கொண்டு வர முடியும். ஸ்போம்ஸே இல்லைன்னா கூட அவங்க டெஸ்டிஸ்லேருந்து ஒரு சின்ன ஊசி போட்டு டெஸ்டிஸில் இருக்க ஸ்போமை உறிஞ்சு எடுத்து அந்த ஸ்போம் வச்சு கூட ட்ரீட்மெண்ட் பண்ணி குழந்தை பெற்றுக்க முடியும். ஸோ இந்த எக்ஸி ட்ரீட்மெண்ட் ஒன்லி ஃபார் மேல்ஸ்? மேலுக்கு தான் அது மெயின். ஓகே சார், காலர் இருக்காங்க, பேசிடலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங், யார் பேசுறீங்க? மேம் இது ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி, யார் எங்கேருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறேன் மேம். உங்களோட ஏஜ் சொல்லுங்க மேடம். 27 மேம். உங்களுக்காக தானே கேட்க போறீங்க? எஸ் மேம், எனக்காக தான். சரி, தொடர்ந்து கேட்கலாம், டாக்டர் கிட்ட பேசிடலாம். சொல்லுங்கம்மா ஸ்ரீதேவி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. சார் எனக்கு மேரேஜ் ஆகி 7 இயர்ஸ் ஆச்சு. சரி. 7 இயர்ஸ்ல எனக்கு இப்போ எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சிட்டோம் சார். மேக்ஸிமம் ஒரு 4 டாக்டர்ஸ்க்கு மேல பார்த்துட்டோம். எல்லாருமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டாக்டர்கிட்ட போவோம், அவங்க இப்போ 15 டேஸ்க்கு அப்புறம் அந்த கருமுட்டை வரையதுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு விட்டு இந்த மாசம் நின்றும் நீ வீட்டுக்கு போ அப்படிம்பாங்க. போல அப்படின்னு போனீங்கன்னா ஏமா உனக்கு ஏன் நின்றுக்கணுமே, நீ ஏன் வர அப்படின்னு கேட்பாங்க. சரி. இப்படியே ஒரு 4-5 டாக்டர்ஸ் நான் பண்ணிட்டேன். சில டாக்டர்ஸ் வெயிட் ஆகி நான் கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பேன் சார். வெயிட் குறை அப்படிம்பாங்க. நான் அதுவும் ட்ரை பண்ணிட்டேன். எவ்வளவு வெயிட் இருக்கீங்கம்மா? எல்லாம் வெயிட்டா சார்? வெயிட் எவ்வளவு இருக்கீங்கம்மா? வெயிட் வந்து இப்போ 108 இருக்கேன் சார். 108ன்றது ரொம்ப அதிகம் தான்மா, கொஞ்சம் வெயிட் குறைக்கிறது பெட்டரா இருக்கும். சரி, என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? நிறைய ட்ரீட்மெண்ட் சொன்னீங்களே. IUF பண்ணிட்டோம் சார், 3 வாட்டி பண்ணிட்டோம். பட் அதுல எந்த ஒரு ரிசல்ட்டுமே கொடுக்கல. IUI-ஆ IVF-ஆ? அந்த இன்ஜெக்ஷன் மூலமா உள்ள பண்ணுவாங்கல்ல சார். ஓ, விந்து எடுத்து கர்ப்பப்பையில செலுத்துறது. ஆமா ஆமா. IUI ட்ரீட்மெண்ட் அது மாதிரி எத்தனை வாட்டி பண்ணிருக்கீங்கம்மா? 3 டைம்ஸ் பண்ணோம் சார். 3 டைம்ஸ் பண்ணிருக்கீங்க. சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். உங்களுக்கு மெயினா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா 108 kg 108 kgன்றது வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட்டை வந்து ரொம்ப கம்மி பண்ணால் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு. நீங்கள் வெயிட்டு கம்மி பண்ணால் தான் பீரியட்ஸ் ரெகுலராக வரும், கருமுட்டையும் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகும், ப்ரெக்னென்சியும் ஈஸியாக வரும். ப்ரெக்னென்சி வந்தாலும் அபார்ஷன் ஆகாமல் நீங்கள் வந்து 9 months கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். பிரிஸ்காக அட்லீஸ்ட் வந்து 5 kilometers 3 to 5 kilometers வாக் பண்ணணும். நல்லா வேர்த்து கொட்டுற மாதிரி வாக் பண்ணணும். டயட் சார்ட் ஃபாலோ பண்ணணும். ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி வெயிட் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ 108 kg இருக்கீங்க, 3 வாட்டி IUI பண்ணியிருக்கீங்க. ஸோ பெட்டர் வந்து சீக்கிரமாக நீங்கள் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் IVF ட்ரீட்மெண்ட் போகிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு வெயிட் கம்மி பண்ணுறீங்க, வெயிட் கம்மி பண்ணதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் IVF ட்ரீட்மெண்ட் போங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னென்சி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் டாக்டர். இன்னைக்கு நம்ம நேயர்களோட நிறைய சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்னு பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட டைமை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு தேங்க்யூ டாக்டர்.